விவிலியத்திலிருந்து வாசகம். திருப்பாடல்கள் 103. என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமையென புதிதாய் பொலிவுறும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே, கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. ஆமீன். திருவாசகம். திருச்சதகம். முதல் பாடல். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. என்னை அடிமையாக உடையவனே, நினது மனம் பொருந்திய திருவடிகளை அடைதல் பெரும் பொருட்டாக என் உடலெங்கும் மயிர் சிலிர்க்க நடுநடுங்கி என் கைகள் சிரமேற் குவித்து கண்களின்றும் ஆனந்த கண்ணீர் நிரம்ப நின்னை சேரும் ஆசையினாலே உடல் வெதும்ப உள்ளத்தை பொய்யான ஒழுக்கத்தினின்று நீக்கி நின்னை போற்றி சயசய போற்றி என்று வழிபடுகின்ற ஒழுக்கத்தினை அடியேன் ஒருபோதும் நழுவ விடாது மேற்கொள்வேன். என்னையும் கண் பார்த்து நின் அடியவனாக ஏற்றுக்கொள்வாயாக. திருச்சிற்றம்பலம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடன திருநாளும் தக்க சிறு பிறையுதலும் தரிதலரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப
பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தாரென மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கினாலே வளருகிறாள் என்கிற வில்லிப்புத்தூரார் பாடல் வரிகளோடு தமிழ் தாயை வணங்கி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்க நான் விரும்புகிறேன். இப்படி தமிழ் ஏதோ நேற்றோ முன்தினமோ தோன்றிய மொழி அல்ல, மாறாக கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்கின்ற மரபில் மனித இனம் தோன்றிய போது தோன்றிய தமிழரின் மொழி. தமிழரின் வாழ்வியல் தடங்கள் இனம், மதம், சாதியம் என்கின்ற பேதங்களை எல்லாம் கடந்து தமிழ் பல்லாயிரம் ஆண்டுகள் தாண்டியும் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. உலகின் செம்மொழி பட்டியலில் இருக்கும் தமிழ் மொழி உலகின் மிக தொன்மையான மொழிகளுள் ஒன்றாகும். இப்படிப்பட்ட தொன்மையான மூத்த மொழியாகிய தமிழின் பெருமையை பலர் பாடி இருக்கிறார்கள். அவர்களுள் தமிழ் மொழிக்கென தம் வாழ்வு முழுவதையும் கரைத்து கொண்டவர்கள் சிலர். அவர்களுள் இந்த தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய நிறுவனர் தந்தை சேவியர் தனிநாயகம் அடிகளுக்கு சிறந்த பெருமை உண்டு. தமிழ் மொழிக்கு அவர் பணியாற்ற தோற்றுவித்த இயக்கம்தான் தமிழ் இலக்கிய கழகம். தமிழ் இலக்கிய கழகம் தோன்றியிருக்காவிட்டால் உலக மாநாடுகள் நடத்தி இருக்க முடியாது. உலக மாநாடுகள் நடத்தி இருக்காவிட்டால் உலக தமிழர்கள் ஒன்று கூடி சிந்தித்து விவாதித்து தமிழினுடைய சுவையை அறிந்திருக்க முடியாது. இதற்கெல்லாம் அடித்தளமிட்டவர் நமது இலக்கிய கழகத்தின் நிறுவனர் தனிநாயகம் அடிகள். இப்படிப்பட்ட இந்த பெருமைக்குரிய தமிழ் இலக்கிய கழகம் தனது பவள விழாவை இந்த நாளிலே கொண்டாடுகிறது. இந்த அருமையான நிகழ்விற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வருக வருகவென வரவேற்கிறேன். நான் ஒரு சமூக பகுப்பாய்வு மாணவன். எனக்கு இன்று வரை கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய வரலாற்று பொருள்முதல் வாதமும் திருமறையும் தான் தெரியும். இதைத்தான் நான் கற்பித்து கொண்டிருக்கிறேன். எனவே நான் என்னுடைய வழியிலேயே போய் இந்த இலக்கிய பணிகளை குறித்து சுருக்கமாக சொல்லி நான் விடைபெறுகிறேன். இந்திய துணைக்கண்டம் ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்திருந்தது. நிலப்பிரபுத்துவ சமூகமாக அடிமைத்தனங்கள் கோலோச்சி கொண்டிருந்த ஒரு காலம்.
இங்கு கார்ல் மார்க்ஸ் சொல்லுகிற அந்த பொருள் முதல் வாதத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் ஒரு சமூகத்தை கார்ல் மார்க்ஸ் பொருளாதார அடிப்படை என்றும் சமூக அரசியல் மேற்கட்டுமானம் என்றும் அவர் சொல்லுகிறார். பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்று அவர் சொல்லுகிறார். அதில் எப்பொழுதுமே முரண்பாடு பொருளாதார அடிப்படையில் தான் இருக்கும். பொருளாதார அடிப்படையில் தோன்றுகிற முரண்பாடு வளர்ந்து புரட்சிக்கு வித்திடாத வண்ணம் அரசியல் சமூக காரணிகள் ஒரு மாயையை தோற்றுவித்து இது தவிர்க்க முடியாத வரலாற்று சூழ்நிலை என்றும் இறைவனால் அருளப்பட்ட சமூக நிர்பந்தம் என்றும் அதை நியாயப்படுத்தும். அப்படித்தான் இந்தியாவிலும் விதி என்றும் இது சனாதனம் என்றும் மாற்ற முடியாது என்றும் பல்வேறு சக்திகள் முழங்கிக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் அந்த மாயையை உடைக்கிற கலாச்சார உற்பத்தி கிறிஸ்தவ இலக்கியங்களிலிருந்து தோன்றலாயின. இந்த கிறிஸ்தவ இலக்கியங்கள் கார்ல் மார்க்ஸ் சொல்கிற கவுண்டர் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுகிற அந்த மாற்று கலாச்சார உற்பத்தியை செய்வதற்கு கிறிஸ்தவ இலக்கியங்கள் மிகப்பெரிய பங்கு வகித்தது. ஒரு மனிதத்தை இந்திய மண்ணில் விதைத்திருக்கிறார்கள். அதற்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த இலக்கியங்கள் ஒரு புதிய மதிப்பீடுகளை, புதிய கலாச்சாரத்தை, புதிய நட்புறவை, சாதி மதம் இனம் எல்லாவற்றையும் கடந்த ஒரு மனித சகோதரத்துவத்தை இந்திய மண்ணில் விதைத்திருக்கிறது. அந்த இலக்கியங்கள், இந்த இலக்கியங்கள் அந்த பெரும் பங்காற்றி இருக்கிறது. அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏறக்குறைய 75 ஆண்டுகளாக தமிழ் இலக்கிய கழகம் தமிழ் மொழி மற்றும் தமிழ் கலாச்சாரம் ஆகிய இவற்றை உலகத்திற்கு வெளிக்கொணர்ந்து அதனுடைய ஒரு சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் அனைவரும் உணர்கிற விதத்தில் பல்வேறு பணிகளை செய்து வருகிறது என்பதை இந்த அறிக்கையிலே நாம் பார்த்தோம். அது குறிப்பாக திருச்சி மறை மாவட்டத்திற்கு வந்ததுக்கு பின்னால் அதிகமாக தன்னுடைய பணிகளை பல இடங்களிலும் பரவி இந்த தமிழ் இலக்கிய கழகத்தின் வழியாக பல்வேறு பயிற்சிகளையும் மற்றும் வகுப்புகளையும் நடத்தி இதனுடைய பணிகள் வழியாக இந்த தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே இந்த பவழ விழா கொண்டாடுகின்ற வேளையில் இந்த தமிழ் இலக்கிய கழகம் இன்னும் அதிகமான தன்னுடைய பணியினால் இந்த தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இன்னும் அதிகமாக தன்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அந்த தமிழ் இலக்கிய கழகம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் திருச்சி மறை மாவட்டத்தும் இணைந்து துணையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்பதையும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா போராளி தரும் மழைதான் ஆதாரமா நின்னா இல்ல குறதான்.
நான் ஒன்றை சொல்லுவேன், தமிழை வளர்க்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. தமிழ் தாய் போன்றவள், வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழை பரப்பலாம், தமிழ் கடந்து பிற இடங்களுக்கு அதனை பரப்பி கொண்டு செல்லலாம். அதனைத்தான் நம்முடைய தனிநாயகம் அடிகளார் அவர்கள் செய்தார்கள் என்று நம்புகின்றேன். அதனால்தான் அவருக்கு தமிழ் தூதுவர் என்கின்ற பெயரும் கூட உண்டு. அவர் தூதுவர், தமிழை தூதாக எடுத்து சென்றார். எல்லா இடங்களிலும் தமிழ் மொழியின் பெருமையை சொன்னார். வீரமாமுனிவரை எடுத்து கொள்ளுங்கள், மறைபரப்ப வந்தவர் தமிழ் பரப்பினார். எனவே தமிழ் பரப்பப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வளர்க்கப்பட வேண்டியது நாம் தான். தாயை வளர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. தமிழ் என்னும் தாய் கிறிஸ்தவ மறையினால் தொடர்ந்து பரப்பப்படுவாள் என்கின்ற உறுதியோடு பவள விழா காணும் தமிழ் இலக்கிய கழகமானது 100 ஆண்டு காண வேண்டும். எங்களது கல்லூரியை போன்று 182 கடக்க வேண்டும். இன்னும் பல விழாக்களை கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்தி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த 75 ஆண்டுகளாக மொழி, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, கலை, தொன்மை, ஆய்வு, வெளியீடு, தமிழ் பணி, தமிழ் பயிற்சி என்கின்ற பல்வேறு நிலைகளில் தமிழ் இலக்கியக் கழகம் தனது பணியை மிக சிறப்பாக ஆற்றி வருகிறது. தனிநாயகம் அடிகளார் தொடங்கி இப்போது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அடிகளார் வரை இந்த மையத்தில் பணியாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அடிகளாருக்கும், பணியாளர்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்கு எவ்வளவோ பெருமைகள் இருக்கின்றன. ஒரு ஜியு போப் இல்லை என்று சொன்னால் திருக்குறள் உலக அரங்கை எட்டி இருக்க முடியாது. தனிநாயகம் அடிகளார் போன்றவர்கள் இல்லை என்று சொன்னால் கிரேக்கத்திற்கும் தமிழுக்குமான தொடர்புகள், அந்த வீரயுக பாடல்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் கிரேக்கத்தினுடைய அந்த வீரமும் தமிழரினுடைய வீரமும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நமக்கு உணர்வு ரீதியான, கலாச்சார ரீதியான, பண்பாட்டு ரீதியான ஆய்வுகளை நம்மால் முன்னெடுக்க முடிகிறது. இப்போ ஒரு சீகன்பால் கையர் இல்லை என்று சொன்னால் தமிழ் வளரவில்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு கால்டுவெல் இல்லை என்று சொன்னால் ஒப்பிலக்கணத்தை பற்றி நாம் அறிந்திருக்க முடியாது. எவ்வளவோ இலக்கியங்கள் இன்றைக்கு இருந்தாலும் ஒப்பிலக்கணத்தை எடுத்து நமக்கு அறிமுகப்படுத்தியவர் யார் என்று சொன்னால் கால்டுவெல் தான். தனிநாயகம் அடிகள் அவர்கள் இன்றைக்கு 75 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், போற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னால், இந்த தமிழ் இலக்கிய கழகம் என்று சொல்லி ஜாதி மதம் இல்லாமல், இன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, ஜாதி மதம் இல்லாமல் அனைவரும் பயன்படக்கூடிய வகையில் அருமையான சொற்பொழிவுகள், கலந்துரையாடல்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய நூலகம் அனைத்தையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேராட்டம் இருக்குது என்று சொன்னால் அங்கே நீங்கள் சொன்னால் தமிழ் இலக்கிய கழகத்திலே நீங்கள் பார்க்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே, உறைவிடம் என்பது ஒன்றே. உழைத்து வாழ்ந்தோம், உழைத்து வாழ்வோம்.
யானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன். தேனாய் இந்நமதுமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தாமே வந்து எமது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தென்றே வெறுத்திடவே. திருச்சிற்றம்பலம். ஈழத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டில் கால் பதித்து தமிழை ஆழ்ந்தகன்று கற்று உலகளமெல்லாம் சென்று பரப்பிய ஒப்பிலக்க சிந்தனையெல்லாம் தந்த அருட்திரு சேவியர் தனிநாயகமடிகளாருடைய தொடங்கிய அவர் ஊற்றுக்கண்ணாய் இருந்து அதற்கு உந்து சக்தியாய் இருந்து தொடங்கிய தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய 75ஆம் ஆண்டு பவள விழாவிலே நாம் கலந்து கொள்வதிலே ஒரு பெரும் பேராக கருதுகிறோம். ஒரு மாபெரும் பெருந்தகை, தமிழாய் வாழ்ந்தவர், தமிழாய்ந்த பெருமகனார். தமிழ் படித்தவன் சாவதில்லை என்று நமது கல்லூரி அதிபர் விக்டர் ஐயாயார் சொன்னாங்க. சாகவில்லை என்பதற்கு சான்று இன்றைக்கு தனிநாயக அடிகளார் நம் முன்னே காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அவர் நேரடியாக உடலை பார்க்க முடியாது, ஆனால் அவரை பற்றி சிந்தனையில், அவரை பற்றிய கருத்தோட்டங்கள், அவருடைய உருவ வழிபாடு மனதிலே வந்து பதிந்து கொண்டே இருக்கும். அதுதான் சாவதில்லை, தமிழ் படித்தால் சாவதில்லை என்பதன் அர்த்தம் அதுதான். முதல்ல தனிநாயக அடிகளாருடைய தொலைநோக்கு பார்வை, தான் கண்ட தமிழ் இலக்கிய கழகம், தான் ஆற்றிய பணி தொண்டு, மறைதொண்டு மட்டுமல்ல, அருட்பணியாக தமிழ் பணியை, தான் சார்ந்த தாய்மொழி பணியை செய்த அந்த அற்புத பணியை எதிர்காலத்திற்கு பல நூற்றாண்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு அவர் எண்ணிய எண்ணத்தை வழிநடத்தக்கூடிய சகாக்களாக இருந்து அதன் பின்னர் சந்ததிகளுக்கு கடத்தி செல்லக்கூடிய ஆற்றலை உருவாக்கிய வித்தாக அவர் இருந்திருக்கிறார். அவரை நாம் பாராட்ட வேண்டும். 75 ஆண்டு கழித்தும் இது இன்றும் உயிரோட்டமாய், இன்றும் இது பேசப்படுகின்ற, இன்றும் நூல்கள் வருகின்ற அளவிலே இருக்கிறது என்றால் அவருடைய விதை எப்படிப்பட்ட விதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பணிகளெல்லாம் செம்மாந்த செழுமை மிகுந்த தமிழ் பணிகள். அடுத்ததாக இலக்கிய கழகம். இலக்கியம் என்றாலே பொதுவாக இலக்கு என்றால் என்ன? ஒரு குறிக்கோள், ஒரு எல்லை, ஒரு வரையறைப்படுத்திக்கிறோம். இலக்கு, அதை இயம்புதல், இலக்கை இயம்புதல் இலக்கியம். இதுதான் எளிமையான விளக்கம். எதை இலக்குவது, எதை இலக்கணும்? ஒருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கும். அப்படி இலக்கியங்களை படைத்தவர்கள் நமது முன்னோர்கள், பெரிய சான்றோர்கள். இந்த தமிழ் மணி நாம் நடந்து போனால் நம்மளுக்கு பெருமை என்ன என்று கேட்டால், 4000-5000 ஆண்டு வரலாறு எனக்கு பின்னாடி இருக்கு. ஒவ்வொருவரும் மார்த்தடித்துக் கொள்ளலாம். வேற எந்த மொழிக்காரனுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்காரனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனால் அதை நாம் உணர்வதே இல்லை, நாம் அதை பற்றி நினைத்து பார்ப்பதே கிடையாது. எப்பேற்பட்ட மரபு, சிந்தனைகள், உலக சிந்தனை, அப்பேற்பட்ட மரபு இலக்கியம். அந்த இலக்கியத்திற்கு ஒவ்வொரு இலக்கியத்திற்கும் ஒரு கருப்பொருள் அல்லது இலக்கு இருக்கும். உதாரணத்துக்கு திருக்குறள் தான் எல்லாருக்கும் தெரியும், பொதுமறை. இலக்கு என்றால் அறம், பொருள், இன்பம், இந்த 3 தான் இலக்கு. இதை மையமாக வைத்து தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் திருக்கூட்ட மரபு என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நமது நன்றி பாராட்டை சொல்லி இந்த விழா இத்தனை சிறப்பாக நடப்பதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும், மாணவ மாணவிகளுக்கும் நமது பாராட்டுகளை சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாழ்க, வளர்க, சிறக்க, மேம்படுக. சிவாயன்.